ஹாய் ஹலோ தங்க கட்டிங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வெக்கேஷன் லீவ் ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வெயில் அதிகமாக இருக்கிறனால வெளியே போய் அவ்வளோ விளையாடாதீங்க. ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறனால நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, வேர்க்குரு அதெல்லாம் அதிகமாக வரும். சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் அதிகமாக வரும். ஸோ அதனால் யாரும் வெயிலுக்குள்ளே போய் விளையாடாதீங்க. மார்னிங் ஈவினிங் விளையாடுங்க. ஆஃப்டர்நூன் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டுட்டு உள்ளேயே படுங்க கொஞ்ச நேரம். ஓகேங்களா? வெக்கேஷன் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம 3வது நீதி கதைகள் என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைல் மங்கி அப்படின்னா மொபைல் குரங்குன்னா என்னென்னா, ஒரு குரங்கு இருக்குது. அது ஒரு காட்டில் விளையாண்டுட்டுருக்கு. அப்போ அது ஒரு மொபைலை கண்டுபிடிக்குது. அந்த மொபைல்னால் அது சந்திக்கிற பிரச்சனைகளும், அதுக்கப்புறம் அந்த மொபைலை பார்க்குறது விட்டதுக்கப்புறம் அது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு லக்கின்னு ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், நல்லா ஜாலியாக காட்டில் சுற்றிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணிச்சான் தெரியுமா? திடீர்னு பார்த்தா ஒரு மொபைல் ஃபோன் அது கண்ணில் படுதான். அது என்ன பண்ணிச்சான், இது என்னடா இது, அடடா இது என்ன பொருள், அதாவது எடடா இது என்ன வெளிச்சமாக இருக்குது, இது என்ன ஒரு புதிய அதிசயமான பொருளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா அது அழகாக நல்லா ஒரு பிரைட்டாக ஒரு அழகாக இருந்துச்சான். அது உடனே என்ன பண்ணிச்சான், இது நல்லா இருக்குது, இதை நம்ம என்னன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடுத்து பார்த்துச்சான். உடனே பார்த்தா அதுலேருந்து பயங்கரமான வெளிச்சம் வந்துச்சான். இது என்னடா இது புதுசாக இப்படி வெளிச்சம் வருது, இது ஒன்றுமே புரியலையே. அதுவும் இல்லாமல் அந்த மொபைல் என்ன ஆயிடுச்சுன்னா, அது தொட்ட உடனே பெருசாக ஆரம்பிச்சிடுச்சான். என்ன இது இவ்வளோ பெருசாகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அந்த மொபைல் பெருசாக வளர்ந்துருச்சான். உடனே இது என்ன பண்ணிச்சான், மொபைல் பெருசாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஜாலி, நான் இந்த ஃபோன் மேலே ஏறி ஜாலியாக இந்த காட்டை சுற்றி வர போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், அந்த ஃபோன் மேலே மொபைல் மேலே ஏறி உக்காந்து அந்த காட்டை நல்லா சுற்றி வந்துச்சான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சான். என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சுன்னா, அது அந்த மொபைலை தொட்ட உடனே என்னாச்சு தெரியுமா? திடீர்னு பார்த்தா அதுலேருந்து நிறைய ஆப்ஸு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சான். இது என்னடா நிறைய ஆப்பு நோட்டிஃபிகேஷன்லாம் வருது, ஒன்றுமே புரியலையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த குரங்கு ஒரே சோகமாக ஆயிடுச்சான். இதுலேருந்து அது என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னா, அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இதனால் அது சரியாக சாப்பிட்றது கிடையாது. உணவு தேட அது காட்டில் போயிட்டு தனக்கு தேவையான உணவை தேடுறது கிடையாது. ஃபுல்லாக மொபைல்னே இருந்துச்சான். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப லேசியாகி ரொம்ப உடம்பு சிக்காகி ரொம்ப டயர்டாயிடுச்சான். அடடா நம்மளால் எழுந்து நடக்கக்கூட முடியலையே, நம்மளால் சரியாக சாப்பிட முடியலையேன்னு என்ன பண்ணிச்சான், ரொம்ப சோகமாயிடுச்சான். அப்புறம் அது உடனே யோசிச்சிச்சான். என்ன யோசிச்சிச்சு தெரியுமா? ஏன் நம்ம ரொம்ப லேசி ஆகிட்டோம், நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், என்னாச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டங்குன்னு மணி அடிச்சு தான் அது மூளையில் என்னன்னா, நம்ம இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்படி லேசி ஆகிட்டோம், நம்ம ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிடுச்சி, நம்ம உணவு தேட போகிறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, எப்போ பார்த்தாலும் ஃபோனு இருந்ததுனால தான் நம்ம இப்படி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிச்சுன்னா, உடனே போயிட்டு அங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் போயிட்டு சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சதுனே பார்த்திங்கன்னா அதுக்கு இருந்த உடம்புல இருக்க இந்த நோயெல்லாம் சரியாக போயிடுச்சான். நல்லா காட்டில் போயிட்டு அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான சாப்பாடெலாம் அதுவே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிச்சான். நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக நல்லா விளையாட ஆரம்பிச்சிச்சான் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தோன்னா அந்த லேசித்தனம் போயிடுச்சான். சாப்பிட நல்லா சாப்பிட்டுச்சான். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சான். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா,
மொபைல் ஃபோனுன்றது நமக்கு இன்றைக்கி தேவையான அத்தியாவசியம்தான். ஆனால் நம்ம மொபைலே நம்ம வந்து இதுவாக இருந்தோன்னா, நமக்கு மொபைலே முக்கியமாக இருந்தோன்னா நம்மளுடைய ஜாலியான அதாவது ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்த அந்த லைஃபு எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ரொம்ப லேசி ஆகிடுவோம். நம்மளுடைய மூளை வந்து வேலை செய்யாது. அப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சந்தோஷம் போயிடும். அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி. ஓகேவா? அதனால் குழந்தைங்களாம் எல்லோரும் போயிட்டு ஜாலியாக வந்து வெளியே விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக இருங்க. நம்ம மொபைல் பார்க்கலாம், எப்போயாவது ஒரு நேரம் மொபைல் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம மொபைலே வந்து நம்மளோட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த குரங்குடைய கதை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக விளையாடுங்க, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்லா ஜாலியாக விளையாடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து கதைகள் வேணும், நீதி கதைகள் வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன கதைகள் வேணும், வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை கொடுங்க. ஓகே, நம்ம இன்னொரு நீதி கதைகளோட இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். ஓகே, பாய் செல்லக்குட்டிங்களா. சம்மர் வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.